செக்ஷன் 302 கீழே ஆயுள் தண்டனை விதித்து இந்த கோர்ட் உத்தரவிடுகின்றது. பிள்ளைய பத்தி ஏதாவது சொன்னனால அண்ணாச்சி எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு. சனியை வாயவே திறக்க மாட்டேங்க. கேரளா போலீஸ் பிடிச்சி ரெஜிஸ்டர் பண்ணால்தான் கோர்ட்ல ஒப்படைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பரா நம்மால் தான் பார்த்து பண்ணாச்சு. இல்ல பொருளும் டாக்குமெண்ட்டும் கிடைச்ச பிறகு அவனை வெட்டி போட்டுல கேட்டியா ஆட்டோனாச்சி. டேய் காசு இருக்கா? வா. என்ன வேணா? 10 கட்டு பீடி, ஒரு பாக்கெட் சிகரெட். சரி. டேய் காசு கொடு. இந்தா நீதியா? நீ வெளியே வரும்போது வாங்கிக்க. ஏண்டா வெளிய கடிதம் போடுங்க உள்ளதுக்கு போடா உள்ள வந்து பெரிய மைக் மாதிரி வெட்டு உங்க பேசுறடா ஏண்டா ஏன் கோட்டக்குள்ளே சண்டி தரவில்லைங்களா? சண்டி நடறீங்க பிச்சுரு பிச்சு முடியாது. ஏய் ஹேண்ட் கப்பை கட்டுறா. ஏய் சட்டையும் படின்னு கட்ட சொல்லு. வாடா சீக்கிரம் கேட்டு கல்ட்ரா பண்ணி அழட்டா. என்ன பொம்பளையா நீ வைக்கப்படுற? செயினு கல்ட்ரா. கலட்ரா. இல்லைங்க நானே கட்டு பெருசா கட்டுறா. இப்போ காலை கட்டு நல்லா கட்டு. இவன் எதை எங்க வச்சு எடுத்துட்டு வரான்னு தெரியல. ஏண்டா அண்ணாச்சி பற்றி தெரிஞ்சு மாடா இப்படி பண்ணிட்டு வந்துக்கிற? ஒழுங்கா ஐயாக்கிட்ட உண்மையை சொல்லிட்டு உழைக்கிற வழியை பாரு. புரியுதா? போடா. எங்கடா
எங்க அந்த பணம் டாக்குமெண்ட் எங்க சொல்றா சொல்லு தெரியல சார் ரவுண்ட்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். வாயா. சூப்பர் வராங்க பாய் மடிவே எடுத்து சீக்கிரம் பாய் சொல்லிட்டு போலாயிட்டு லாக்கப் தோற ரெஜிஸ்டர் கூடியா மொத்தம் எத்தனை பேர்? 7 பேருங்கய்யா. எத்தனை பேர் போடலாம்? இன்னும் 2 பேர் போடலாங்கய்யா. ஐயா இதை பாருங்க. என்ன இங்க எவனோ சாக்லேட் தின்றுருக்கான். யார்ல? நீங்களா சொல்லிட்டீங்கன்னா விட்டுருவேன். நானா கண்டுபிடிச்ச தொலைச்சிருவேன். யாரு? கேட்டுக்கிட்டே இருக்க, பண்றதையும் பண்ணிட்டு பதில் சொல்லாம நிக்க சத்தம். என்ன பாப்பா போறது நல்ல கொடுத்தாங்க ஐயா. சாக்லேட்ல விஷம் இருந்தா அது சப்பி நீ செத்துட்டா இந்த உடுப்பை கழட்டி போட்டுரும். புருஷால பக்கம் உன் பேரு? செய்து ஊரு? தோவால. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா கணக்கு பிள்ளை, அம்மா டீச்சர். 2 பேருமே இருந்துட்டாங்க. அதான் கொலைப்பட்டு வந்து நிற்கிறியா? ஏய் யாரா புதுசா போட்டிருக்கீங்களா? இன்னும் போலீங்க. ஏன் போடல? சாரை பார்த்து தான் பயந்து போடாம இருக்குமோ? அந்த ரெஜிஸ்டர் கூடிய
என்ன சார் இப்படி போட்டு அடிக்கிறாங்க? போடிங்க. அங்கே பாரு எத்தனை கிரிமினல்ட்டு. 222. போலீஸு என்னோட சேர்த்து 41 பேர். பயம் இருக்கணும்ல, அதுக்கு தான். இவனை அப்படியே இழுத்துட்டு போய் செல்ல போடுங்க. அப்பதான் எல்லாத்துக்கும் பயம் வரும். தப்பிக்க பாக்க சாவடிச்சிருங்க. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் அதாண்டா அந்த தமிழ்நாட்டுலன்னா அனைவருக்கும் சொந்தண்டா ஆண்டவன் மறந்துடுவான்டா டா 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 அருணாச்சலம் நடத்திடுவான்டா டா 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 நான் உப்பு போட்டு ஆள மறப்பது இல்லடா ஆனா தப்பு செஞ்ச ஆள விடுவது இல்லடா ஏய் உசாவ ஏன் கைதாண்டா பாருடா எப்படி வெளிய போற நானும் பாக்குறேன் கொல்ல விட மாட்டேன்டா முன்னாடி மிரட்டுற எடுத்துட்டு போங்கடா அவனை. தோரான இருக்க போய் தான் நமக்கு மட்டன் மீன்லாம் கிடைக்குது. நல்லா இருக்கு சாப்பிடு. சாப்பிட முடியலன்னா கூட மீன்லாம் கொடுக்க மாட்டாங்க. கேட்டாலும் தரேன். அதனே மொபைல் வந்து கழுவா அப்புறம் எங்க அண்ணன் மாட்டி உள்ள அண்ணங்கிட்ட சேட்டை பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் பேர் சுருளி. ரயில்வேல கிடைக்கிற சின்ன சின்ன இரும்பை தேடி விற்று போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஒரு பீடி எடுத்துக்கிறானே. ஆள் பார்க்க கிறுக்க மாதிரி இருக்கிறதுனால ரயில்வே அதிகாரி பண்ண பெரிய தப்பெல்லாம் அவன் மேலே போட்டானுங்க. வீடி ஏய் அண்ணன் நாங்கள் எல்லாம் அவட்ட போய் கூட ஓ எனக்கு என் வீடியெல்லாம் வேணாண்ணா. போராத்திட்டு அண்ணே கட்டை கிடைச்சிருச்சு.
மனசு துரத்துதோ 2 மணிக்கு ஒருத்தர் துள்ளி எழுந்திரிச்சான், அதாலே அர்த்தம். உங்களுக்கு எப்படி தெரியும் மணி 2 ஆச்சுன்னு? வேலைக்கிழமை நைட்டு 2 மணிக்கு ஸ்பெஷல் வண்டி ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் போகும். எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். என்ன வயசாகுது? 24. இந்த வயசுலேயே திருட்டு கொல்லை, பத்தாவதுக்கு திமிங்கலத்தோட வேற விளாண்டு வந்திருக்கேன். நான் வேணும்னே பண்ணல, எதாச்சும் நடந்தது. நாகர்கோவிலில் பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி வச்சுருந்த ஒரு அண்ணாச்சி, என் அப்பா அவர்கிட்ட தான் 20 வருஷமாக கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் பிகாம் முடிச்சதுனால அவரோட வேலையை அண்ணாச்சி என்கிட்ட ஒப்படைச்சிட்டார். நான் அண்ணாச்சி கூட இருந்தப்போ எனக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் நான் அவளை பார்த்தது தான். எனக்காகவே அவள் அங்கே வந்த மாதிரி இருந்தது. எனக்குன்னு யாருமே இல்லாமல் இருந்தப்போ எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ணாச்சி, நாங்க தங்கியிருக்கிற அந்த இடம் அனாதை பசங்களுக்காக தானமா கொடுத்தது. நாங்களே சில நல்ல உள்ளங்கள் கொடுக்குற நன்கொடையில வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு உங்க ஆளுங்க வந்து காலி பண்ண சொன்னா எப்படி அண்ணாச்சி? என்ன மாதிரி தான் அவளும். அவளுக்கும் யாருமே இல்லை. அவளுக்கு எல்லாமே இருக்கணும்னு தோணுச்சு. இல்ல அண்ணாச்சி, நம்ம பையில விட்டா கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்னு சொல்லணும். சரிங்க அண்ணாச்சி. அதுக்கப்புறம் அப்போ நான் அவளை பார்த்தேன். அவள் பேரு கூட எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்க ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு யாருன்னு தெரியுதா? அவன் அண்ணாச்சி வீட்டில் இருந்தால அவன் தான். ஹாய், என்ன ஞாபகம் இருக்காங்க? அன்னைக்கு அண்ணாச்சி வீட்டில் இருந்தேனே. என்னங்க, அண்ணாச்சி கூட இருந்ததுனால என்னைய அவங்கள மாதிரி நினச்சிட்டீங்க போல. உங்கள் பேர்? ஏங்க, பேரு தானேங்க கேட்டேன். நீங்கள் எதுவுமே பேசாமல் போகிறீங்க. நீங்கள் என்ன ஊமையா? ஆமா, அவளால பேச முடியாது. வாடி போலாம். பாத்தியா, உண்மையை சொன்னோடனே அவனே ஊமையாயிட்டான். எல்லா பயல்களும் இப்படிதாண்டி. மை நேம் இஸ் சேதுங்க. சிஸ்டர், மேடம் பேர்? கயல். அவள் எதுவுமே பேசல, ஆனால் எனக்கு எல்லாமே புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்காத நாளே இல்லை. என்னை அவள் அவ்வளோ நம்பினா. அவள் தான் என் உலகம் ஆயிட்டான். அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு அவ தான். எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தப்போ மறுபடியும் அந்த சைக்கோவோட பார்வை கயல் மேலே பட்டுச்சு. வச்சேன். அண்ணாச்சியோட ரைட் ஹேண்டாக இருக்கிற காளையனோட சொந்த தம்பி கயல் அண்ணாச்சி இடத்துக்கு வந்தப்போ தான் பச்சையனோட பார்வை முதல்ல அவன் மேலே பட்டது. ஏய், என்ன மாமா பிடிக்கலையா? கேட்டே இருக்கான், பதில் சொல்லாம போனா எப்படி? நெல்றி என்ன பச்சாங்க? டேய் கணக்கு, நீ என்ன பண்றீங்க? அதான் அண்ணாச்சி கொஞ்சம் நாள் டைம் கொடுத்துருக்காருல்ல, வசூல் பண்ணல. ஏய் என்ன? ஏய் சொல்ற. வேண்டாம் பச்சையா, வேண்டாம் பச்சையா. எப்படி இருக்கா பாரு. வா போலாம், வா 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 வா. அதுக்கப்புறம் நிறைய தடவை பச்சை என் கையில் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான். பொறுக்கி நாய். அண்ணா வண்டி நிறுத்துங்க. எல்லாத்துக்கும் மேலே கையலோட ஹாஸ்டலுக்கு போய் அவளை சீல ஆரம்பித்தான். சிஸ்டர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணாங்க.
போடா போலீஸ்ல மாட்டி விடுறா. ஏய், ஏன் மேல கை வைக்கிறியா? ஏய், விட்டு வா. எந்த உறவும் இல்லாத எனக்கு கிடைச்ச ஒரே உறவு அவ தான். சீக்கிரமே எல்லாருக்கும் தெரியற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். ஏய், போலீஸியா கூப்பிடுறா. என் வாழ்க்கையை மாற்றி போட்ட முடியுது. பச்சையன் செத்துட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் உடனே ஜானுக்கு ஃபோன் பண்ணேன். என்னடா சொல்ற? ஜான் அண்ணாச்சி கிட்ட டிரைவராக இருந்தான், என்னோட ஃப்ரெண்டு. வட்டி வட்டி நீங்க சொத்தெல்லாம் ஏமாத்தி எங்க அப்பனை சாவடிச்சது அண்ணாச்சி. ஜான் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்ததே அண்ணாச்சி பழி வாங்கதான். நீ உங்க அப்பனை மாதிரியே விசுவாசியா இருந்து சாக போறியா, இல்ல நான் சொன்னபடி அந்த அண்ணாச்சிக்கு ஆப்பு வச்சுட்டு என் கூட கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு வர போறியா? அண்ணாச்சியை பழி வாங்க காத்துட்டு இருந்த ஜானுக்கு இதான் சரியான நேரம்னு தோணுச்சு. தெரியாம கையிலுக்கு என்னடாச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருக்க அடிபட்டுருச்சு. என்னடா? ஏய், ஆபீஸ் ஆவீங்கடா. ஆபீஸ் ஆவி எதுக்கு போ? குடு, எங்கடா வச்சிருக்க? ஆபீஸ் ஆவி எதுக்கு போ? எங்க என்ன பண்ண போற? என்னடா பண்ண போற? ஆபீஸ் திறந்து எங்க அப்பா சொத்துல அவன் தான் எடுத்தான். நான் இப்ப எடுத்துக்க போறேன். வாடா. வேணாண்டா, சொல்றத கேளுடா. வேண்டாம்டா, தெரிஞ்சபடி பிரச்சனை ஆயிடும்டா. டேய், நீ கொண்டது யாரும் தெரியும்ல? உனக்கு சும்மா ஓட்டுறவன் நினைச்சியா? ஏற்கனவே ஒன்னும் கையில் உரிமுக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற பிரச்சனை இது வர பண்ணாதடா. அண்ணாச்சி தெரிஞ்ச கொண்டுருவாங்க. டேய், அண்ணாச்சி சும்மா விட்டான், காலையை சும்மா விட மாட்டான். சங்கருத்துவான். இங்கே எவ்வளோ சீக்கிரம் பணத்தை டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்க வந்துடும் அவ்வளோ நல்லது. டேய், எல்லாம் கையிலுக்காகவும் என்ன பண்ணுறேன்? எனக்கும் வேறு வழி தெரியல. கையில் கூட்டு முதல்ல இங்கேருந்து கொச்சின், அப்புறம் போட் வழியாக ஸ்ரீலங்கா, அங்கேருந்து ஆஸ்திரேலியா போகணும். இதா பிளான். நீ கொச்சினுக்கு போய் குட்டியை மீட் பண்ணு. இந்த காசை அவர்கிட்ட கொடுத்துரு. மற்ற எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. நான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா கிளம்புறேன். நான் எல்லாமே மிஸ் ஆகி இங்கே வந்து நிற்கிறேன். ஏ மக்கா, ஒரு பொண்ணு வருதுல. செம்மையா இருக்கால. ஒரு வருஷம் ஆச்சு பொண்ணெல்லாம் பார்த்து. ஆமல்ல. யாரா இவ? கும்முன்னு இருக்கால. அண்ணா அண்ணா, அவங்க அண்ணன் கொண்டாட்டிடா.
மார்க்கெட்ல நீ இருக்கும்போது என்ன மரியாதையா பார்த்தவங்க எல்லாம் இப்ப என்ன வேற மாதிரி பாக்குறாங்க. அருவருப்பா இருக்கு. இந்த கோவம் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி எங்களை இப்படி அனாதையாக்கி வச்சிருக்கு. செத்துலாம் போல இருக்கு தோர. என்ன பேசுற குழந்தை முன்னாடி இருக்கல. இல்ல என்னடா நடக்குதுங்க? அப்படியே கட்லையும் போட்டு விடுங்க, அவனுக்கு வசதியா இருக்கும். அந்த மனசு கஷ்டமா இருக்கு. நான் சாப்பிட்டேன். உங்க பாப்பாவை பார்க்க எனக்கே பாவமா இருக்கு. இன்னும் 30 வருஷம் உங்களை பார்க்காம எப்படி இருக்க போகுதோ. உனக்கு தெரியுமா, ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேர் கண்ணு இன்னைக்கு உங்கள் பொண்டாட்டி மேலே தான். உள்ள இருக்கிற ஏன் சட்டையை பிடிச்சிட்டீங்க, ஆனால் வெளியே நிறைய பேர் இருக்காங்களே, என்ன பண்ண போறீங்க? தப்பிக்கலாமா? உள்ள இருக்கிற ஏன் சட்டையை பிடிச்சிட்டீங்க, ஆனால் வெளியே நிறைய பேர் இருக்காங்களே. மார்க்கெட்ல நீ இருக்கும்போது என்ன மரியாதையா பார்த்தவங்க எல்லாம் இப்ப என்ன வேற மாதிரி பாக்குறாங்க. அருவருப்பா இருக்கு. தப்பிக்கலாமா? பச்சை குழந்தை கூட உங்க கண்ணுக்கு தெரியாதடா. கஞ்சா கொடியா
என்னடா பிளான்? சொல்கிறேன், ஆனால் முதல்ல இந்த 2 பேரையும் இங்கேருந்து காலி பண்ணணும். உனக்கு பயந்துட்டு இருப்பேன் என்ன திமிர் வாயிரா விட. ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கான்ல, லைட்டாக 2 தட்டு தட்டு சரியாயிரும். சூப்பரன் சார், உள்ளெல்லாம் ஒரு அடிதடி அடிச்சிட்டு சாவறாங்க, வந்து காப்பாத்துங்க. சார் வந்ததுல ஒரே 7 சார். நான் என்ன சொல்றேன்னா, இவனை பேசாம வேற சிலுக்கு மாத்துறீங்கண்ணா. நீ என்னடா எனக்கு ஆர்டர் போடுறது? சரிங்க சார். நீங்க 2 பேரையும் தூக்கி வேற செல்ல போடுறோம். எழுத்துட்டு போங்க சார். முறைக்கிறோம். போடா. என்ன பிளான்? இன்னும் ஆள் வேணும். என்னதான் உன் பிளான் முதல்ல அதை சொல்லு. மத்தாளுங்கள் எதுக்கு? வினோத்து ஜாமீனில் போயிடுவான். அவன் நம்மளோட சேர மாட்டான். எவனால் வெளியவே போக முடியாதோ அவன் தான் நமக்கு செட் ஆகுவான். ஊரை கூட்டு சிக்க புரியும். நமக்கு வேறு வழி இல்லை. அண்ணா, பொருள் இருக்க ஓட்டுறியாண்ணா? உப்பு எடுத்துட்டு வா. யாரங்க எவ்வளோ நேரமா வெளியே வெடிக்கிறது? அப்பா வந்தாச்சப்பா. பாலு இன்னும் இருக்காங்களா, ரிலீஸ் ஆகிட்டாங்களா? தப்பு பண்ணாலும் பார்த்து கரெக்டாக பண்ணும். அண்ணே துறையில வந்துட்டேன். பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரியும். கண்ணு முன்னாடி களவான்ட்டு போயிடும். ஃப்ராடு கரப்பை. ஜாமீன் கொடுத்துட்டாங்கண்ணா, வரேண்ணா. ஓ, திரும்ப வந்துடாத. சரிங்கண்ணா. ஐயா என்ன மருது, திரும்பி வரமாட்டேன்னு சொன்ன? 1 மாசத்துல வந்து நிக்கிற? எங்க என்னையா பண்றது? பெருசா செட்டில் ஆகலான்ட்டு கொடுங்க ஆட்டையா போலான்னு போனா அங்க ஏற்கனவே 2 பேரும் எவனோ போட்டு சொல்லிட்டு போயிட்டான். அவனை விட்டீங்க, என்னைய பிடிச்சுட்டீங்க. எப்படியோ பெரிய சம்பவம் பண்ணிட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்ட. சம்பவனோ எவனோ சன்மானம் தான் எனக்கு. நீங்க வேற மருது. அதான் கையில் போட்டேன் வை. ஓ, அதுல ஒண்ணு இல்லை தெரிஞ்சா கொடுக்குறீங்க. கரெக்டா கொடுத்து விட்றீங்கன்னு சொல்றேன். எத்தனை வந்தாலும் இந்த ஜெயிலுக்கு வெள்ளை அடிக்க மாட்டாங்க.
எல்லாத்தையும் நம்ம ஒரேடே உடனே இந்த செல்ல தான் போட்டாங்களா? அப்ப நம்மளே இந்த செல்லையே போட்டிருக்கேன். உனக்கு 11 ஒன்பதாம் நம்பர் எனக்கு ராசியா நம்பர் இதுலயே போட்டுருக்கலாம். பேசாம போடா. இருங்க சார். என்னடா போட்டடா வாடா பீடி தாடா குடிச்சு போடா. ஆமா ஆமா இங்க பாடுறா என் ஒரு பீடிக்கு ஒரு கட்டு பீடி எடுத்தா பேராத படாத. நமக்கு ஏத்த ஆள். பிளேடு கொடுக்குறீங்களா? இங்க இருந்து தப்பிக்கலாமா? தப்பிக்கலாமா? இந்த போலீஸ் கேட்டானா எண்ணெயில குத்துவாங்க. தம்பி அந்த பிளேடை கொடுங்க. நான் சேவிங் பண்ணேன்னா அந்த பிளேடை கொடுங்க. குர்ரா கையெடுத்துக்க போறேன். அண்ணே இவன் என்ன தெரியுமா சொல்றான்? எது தப்பிக்கலாமான்னு கேட்கறான். என்னண்ணே அமைதியா இருக்க? அப்ப உனக்கு எல்லாம் தெரியுமா? இங்க பாரு பொடி பை பச்சை கேட்காத. சின்ன பையன் இல்லாம வீடு வந்து சேராது. தப்பு பண்ணும் போது மாட்டிக்கிட்டா பிரச்சனை இல்லை. தப்பிக்கும் போது மாட்டிக்கிட்டோம் இந்த உத்தரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சுவாங்க. பாத்துக்க மருது உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கு? அவ்வளோ ஜாலியாக இருந்தால் ஏன் ஜெயிலுக்கு வரேன்? இல்லை அப்படியே பேச்சே கேட்டுருவோம். தம்பி வெல்லாமல் வீடு வந்து சேர்ந்துடும். கிட்ட விட காத்துக்காயலோ பிளேடு இதாங்க தம்பி. பிளேட்ல இருந்து பிளான் ஆரம்பி. பிளான் படி என்னென்ன வேணும்? கடப்பாறை மம்பட்டி வேற ஏதோ அதெல்லாம் இப்போ வேண்டாம். சூப்பர் அண்ட் கேப்ல இருந்த ஃப்ளோர் மேப் இருக்குல்ல? ஆமாம் அது வேணும். என்னடா கிச்சனுக்குள்ள போய் 2 சிக்கன் எடுத்துட்டு வர மாதிரி சொல்ற? அது ஜெயிலரோட ஆபீஸா? ரொம்ப ரிஸ்க். வெளியே போகணும்ல? ஆமா அப்போ எடுத்துட்டு வாங்க. இவன் பிளானை பார்த்தா இங்கே நிரந்தரமா நான் தங்கிடுவோம் போலயே. சார் கான்ட்ராக்டர் போட்டோம்ல பெங்காலி, அவனை நம்ம ஜெயிலுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. எங்கே அவன்? அங்க பாருங்க வேறப்பா சைன் போட்டு நடக்கான். ஏண்டா உனக்கு பிழைக்க வேலை கொடுத்தனே குத்தியாடா வெளியூர்காரன். என்ன முறைக்கிற? கொண்டு என்னடா போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? தூங்க. சார் என்னடா நீங்க நகை வெட்ட கொடுத்த பிளேடை வச்சு அந்த பெங்காலிக்காரனை செய்ய போறாங்களா சார்? காலையில நடிச்சிங்கல்ல, இன்னைக்கு நைட் அங்கே பிளேடை வச்சு கோடு போட போறாங்க சார். உங்களை பழி வாங்குறதுக்கு ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது சார். நாளைக்கு கோர்ட்டுக்கு வேற கூப்பிட்டு போறீங்க. உங்களுக்கு தான் பிரச்சனை சார். பேசாம எசலுக்கு மாத்திருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் பெங்காலி ஆனாத பையா கேட்க நாதி இல்லை. யார் என்ன பண்ண நமக்கு என்னடா? ஏய் உன் வேலையை பாரு. உன்னை நம்பி அவனை நான் உள்ள விடுறேன். ஏதாவது ஒரு கீரல் பட்டுச்சு உங்க 2 பேரையும் தொலைச்சிருவேன். போய் தூங்கடா. உள்ள போ. வர்றாங்களா பார்ப்போம். மும்மூர்த்திகளா? வாங்க வாங்க வாங்கடா. என்னடா அப்படின்றீங்க? என்ன தேய்ச்சிட்டு இருக்கோம்? மயிரை தைக்கிறீங்க. என்னன்னா இவ்வளோ
ஜெயிலர் ஆஃபீஸ் கூட்டு போறாயப்பா. என்ன நடிக்க கூட்டு வாங்க சார் புது படி கையெடுக்க வர்றேன். ஐயா ஐயா சார் இவங்க 3 பேர் செல்லுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்கய்யா. என்னடா கொழுப்பா? எனக்கா அவியில கேளுங்க சார். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இந்த ஜெயிலு எனக்கு தாய் வீடு மாதிரி அப்பப்ப வந்துட்டு போயிட்டு சார். ஆனா இந்த தடவை போறப்போ உயிரோட போவடா இல்ல பாடியோட போவடா சத்தியமா இருக்குச்சா. வேற செல்ல மாத்துக்க சார். என்ன தடவிட்டு அடிக்கிறாங்க சார். என் மடியில வந்து உட்காரு. அது நல்லா இருக்காங்க சார். அச்சேந்திரி லேய் என்ன நடந்தது ஐயா கிட்ட உண்மையை சொல்லுங்களே. சார் எங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். நாங்க 2 பேரும் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தோம். இவன் தான் சார் தேவையில்லாம பிரச்சனை பண்றான். அடிச்சு கொன்ற மாதிரி சார் கொண்டு வேண்டாம் சார். கும்பிடிக்க இவன் எண்ணெயை தேய்க்கிட்டு இல்ல தேய்ச்ச எண்ணெயோட செல்லியை உருளாட்டு எனக்கிட்ட சார். இவன் எண்ணெயை தேய்ச்சிட்டு என்ன கேட்கறான் தெரியுமா சார்? தாய் மசாஜ் பண்ணி விட சொல்றான் சார். இது பண்ற உடம்பா அடிக்கிற உடம்பு இல்லையா? போய் சொல்றான் சார் இவன். என்னைய தேய்க்கிறதுக்கு இது என்ன மாமியார் வீடா? இவங்களை பட்டியா போடு சார். பட்டியோட போடுங்க. ஆனா இவங்களோட போட்டுறாதீங்க. நைட்டோட நைட்டா என்னை போட்டு தள்ளிடுவாங்க சார். சார் கெஞ்சி கேட்கிறேன். ஏய் வேற எங்கேயா போடுறது? ஐயா இவங்க 3 பேர் 3 நம்பர் சொல்லுங்கய்யா. மருது வேணா 5 நம்பர் சொல்லுங்க. ஐயோ 5 நம்பர்ல தான் சார் இவங்க பாஸ் இருக்கா. இவங்களாவது அரைகுறையா தான் என்னை கொள்ளுவாங்க. அவன் என்னை முழுசா கொட்டுவா சார். அப்புறம் உங்களுக்கு அடிச்சு விளையாட பாடிலாம் போயிருக்கும். நல்லா யோசிக்க தீர்க்கமா யோசிக்க. ஆள் கம்மியா இருக்கிற செல்லு போடு. சரிங்கய்யா. ஏடியா அவங்க கூட்டு போங்க. போங்கடா. அதான் ஏன் சொல்றாங்க. என்னடா வணக்கம். நீங்க என் உயிரை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு என்னென்னமோ பண்ணலாம் நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட பண்ண முடியாது. உங்க உதவியாளர்கிட்ட பண்ணிக்கிறேன். பர்மிஷன் என்னை காப்பாத்திட்டீங்க. என் வாழ்க்கையில பேப்பையே மாத்திட்டீங்க. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா ஏனம்மா உன் பிளான் படி எல்லாம் பண்ணியாச்சு. சீக்கிர வேகம்மா. இவன் என்ன பண்றது? எண்ணெய் ஊற்றி மசாலா பெருக்கி ஒன்று பொறுக்கி சப்பாத்தியா டேய். டேய். என்னடா உனக்கு பைத்தியம் கிடையாது, ஒரு முற்றும் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கும் எல்லாம் தெரியும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நீ சொன்னா நான் சொல்லுவேன். இதுதான் எனக்கு சுருளிக்கிட்ட பிடிச்ச விஷயம். அப்போ தப்பிக்கலாமா? உண்மையுமே தப்பிக்க போறீங்களா? என்னை சேர்த்துக்கிறீங்களா? அப்ப நான் என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நீ பாதி பைத்தியமாக இருந்த. இதுக்கப்புறம் முழு பைத்தியமாயிடும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்படியா? சரி, சரி. பீடிய பத்தமப்போ ஊதுவோம் கொண்டாடுவோம். பீடிய பத்தமப்போ ஊதுவோம் கொண்டாடிட்டு ஒன்னா தூக்கி போட்டு மிதிப்போம். வந்து சேராம டீலெல்லாம் ஓகே. அண்ணாச்சி நம்பலாமா? அண்ணாச்சி என்னதான் மோசமான ஆளாக இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை மாற்றி பேச மாட்டார். நீங்க சொல்றதுனால ஒத்துக்கிறேன். ஒன்னே 3/4 கோடியில அதை விட முக்கியம் அந்த டாக்குமெண்ட்ஸ். நீ ஏன் சொல்லிட்டா உன்னையும் அந்த புள்ளையும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே கேரளா முழுக்க வலை வீசி தேடிட்டு இருக்காங்களே. கையில மாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. நீ உண்மையை சொன்னால் போதும், நாங்களே உன்னை வெளில எடுத்துறோம். இந்த கேஸை ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போவும் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை சார். என்னை பார்க்குற முட்டை தெரியுதா சார்? என்னை வெளியிடுங்க. அவன் இருக்கிற இடத்த நானே கண்டுபிடிக்கிறேன். பணம் வாங்கினவெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை கேட்டால் அண்ணாச்சிக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும். இது சின்ன விஷயம் கிடையாது. உன்னை கொண்டாந்து போங்கய்யா. என் வேலையை காலி பண்ணிடுவீங்க போல. மாட்டேன்ல. நாளை எப்படி அந்த சீரழிஞ்சிருவாங்க. உண்மையை சொல்லலைன்னா உன்னை கொண்டுட்டு உன் படத்தை காமிச்சாச்சு அவனுங்களை வர வச்சிருவானுங்க. என்னடே உன்னை பார்க்க வக்கீலும் போலீஸும் வந்துட்டு போகிறாங்க.
ஜாமீன் வாங்க போறியா? அண்ணாச்சி ஆளுங்க டீல் பேச வந்தாங்க. ஏய், எல்லாரும் வச்சு ஏதோ பிளான் பண்ணி நீ மட்டும் தனியாக தப்பிக்க பார்க்குறியா? ஏய், கேட்குறேன்ல, உன்னதாண்டா. சூப்பர் கேள்ல சரி சரி சரி. ஏட்டையா, நீ நமக்கு காவலா இல்லை நம்ம வீணுக்கு காவலா? ஏட்டையா, ஒரு பாட்டை போட்டு கொடுக்க தூக்கம் வர மாட்டேங்குது. ஏய், அதெல்லாம் போடுவோம், போய் தூங்குடா. ஏட்டையா, இப்ப நீங்க பாட்டை மட்டும் போட்டுள்ளன்னு வச்சுக்கலேன், அப்புறம் சுருளியை விட்டு பாட விட்டுறேன், யாருமே தூங்க முடியாது பார்த்துக்கங்க. क्या बुरा से हाल है, क्या बुरा से जाल है। அப்படி போட்டு அடைச்சுக்கோ, கல்லெல்லாம் தண்ணி எடுத்து வை. क्या बुरा से हाल है, क्या बुरा से जाल है, क्या बुरा से हाल है, क्या बुरा से जाल है। இந்த கான்கிரீட் வந்தால் அதை இடித்து நடந்தே போயிடலாம், ஆனால் அதை உடைக்க. என்ன பார்க்குறீங்க? இவன் சொன்ன மாதிரி தப்பிச்சு போனா விட எங்கே போய் ஒழிவீங்க? மறுபடியும் உள்ளதான் தூக்கி போடுவாங்க. கஷ்டப்பட்டு ஆட்டை போட்டு வந்தேன் இந்த மேப்பை. அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருப்பான். ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு, இன்னொரு தடவை ஆகாது.
கொச்சின் போய் குட்டி மீட் பண்ணு. இந்த காசை அவட்ட கொடுத்துரு. மற்ற எல்லாத்தையும் பார்த்து பாரு. ஏடாடா പെട്ടി സൂക്ഷിച്ചെടുത്ത് വെക്കേട്ടാ. ജോണിന്റെ ഫ്രണ്ട് സേതുവാണോ നീ? ആമാ. ആ ബാഗ് എങ്ങത്താ വർഗീസേ, ഈ ബാഗ് എടുത്ത് അകത്ത് വെക്കും. എന്നാ വന്നോളൂ. എത്തിക്കോളും, നിങ്ങൾ വാ. இனிச்சு சேது கொச்சினதாக இருக்கான்னு தகவல் வந்திருக்கு. ஏல தகவல் சொல்லுவா உன்னை அனுப்புன ஆளை தூக்கல. அவசரப்படாதீங்க அண்ணாச்சி. அவன் இங்கே இருக்கானா, அந்த பணமும் டாக்குமெண்ட்ஸ் இங்கே தானே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பணத்தை போட்டு விட்டீங்கன்னா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறதே. சரி அனுப்புதேன். பணமும் டாக்குமெண்ட்டும் கிடைச்ச பிறகு அந்த செருக்கி வழியில மொத்தமா தூக்கிறேன். ஆகட்டும்னாச்சி. எப்படிடா குட்டி கொடுத்த போனை தானே யூஸ் பண்ணீங்க? ஆமாண்டா. டேய் கையில் யாரையாவது காண்டாக்ட் பண்ணாலா? இது வந்து தெரியாமல் சிஸ்டர் கிட்ட. சரி விடு, நாளைக்கே வீசா கிடைச்சிடும். சீக்கிரம் அங்கே ஷிஃப்ட் ஆகிடு. நான் குட்டிக்கிட்ட பேசுகிறேன். ഹലോ ഹലോ ഏട്ടാ. എടാ ഇന്ന് ഹർത്താലാണ്, സൂക്ഷിച്ചു വരണം. നീ എവിടെയുള്ള? അണ്ണാ സേവിയർ സ്ട്രീറ്റ് വന്നിട്ടேன். ലെഫ്റ്റിലെ ലെഫ്റ്റിലെ ബിൽഡിംഗ്. பிடிக்கிறவன போடாத, நில்லுடா. அது நிற்கிது, அந்த பொண்ணா பாருங்க. டேய் அவதான்டா. வாடா. ஏய் சேது, விடிஞ்சுனாக்க போலீஸ் ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுறாங்க. சீக்கிரம் முடியப்பா. इससे काम नहीं होगा. சேது, எவ்வளவு கல்லு? இதை வச்சு ஒரு தனி ஜெயிலே கட்டிடலாம் போல. இப்போ வேலை பார்க்கறதுக்கு நல்லா வைக்கிற வச்சு ஜாமீன் எடுத்துடலாம் போல. சோத்துல கல் இருக்குன்னு சொன்னேன், அதுக்காக அரிசிகள் ஓட்டுனே. அடுத்து என்ன வேலை? உனக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. வெளியே போய் தேங்காய் உரி. தேங்காய்
ஸ்கூலே பரவாயில்லன்னு எனக்கு தோணிடுச்சு. கரெக்ட். அவளை கேட்டால் எப்படி முடியும்? நம்ம தகுதி அவ்வளோதான். என்னடா நொண்டிட்டு வர? சார் கல் அடிச்சுக்கிட்டேன் சார். ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை வேணாம் சார், செல்லுக்கு போனால் போதும். யோ, அவனை செல்லு கூட்டிகிட்டு போ. சார் காலை மட்டும் கழுவிட்டு வரேன் சார். சீக்கிரம் வா. பார்த்து போ. என்னடா ஆச்சு? சார் கல் அடிச்சுக்கிட்டேன் சார். காலை கட்டு. சார் பிளட் வருதாடா? சார் பரவாயில்ல சார். ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லவா? வேணாம் சார், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் சார். செல்லுக்கு மட்டும் போனால் போதும். சரி போ. சரி. அவனுக்கு ஏதாவது மருந்து கொடுக்குறா. கஞ்சி சோறுடா, துடும்பு கருவாடுடா, வாழை மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா, சல்லோமியா. அண்ணா, அவனுங்க எதோ தப்பிக்க பிளான் பண்ணுறான் போல இருக்கு. 9 நம்பர் ரூமில் கடப்பாரெல்லாம் ஏற்றுறாங்க. இதுக்கெல்லாம் அந்த புது பையன் தான் காரணம். விரலோ நெத்திலி மீன், கண்ணு காரப்பொடி. பத்து 11 12 13 14 அதுவும் போற மாட்டாங்க. பாரு. என்ன சார்? எங்க காட்டு. ஐயோ குடி பார்த்துட்டாங்க. ஓடிடுவாங்க. நமக்கு பட்டை கழட்டிப்போம். அட்டி வெளுக்க போறாங்க. ஐயா இங்க பாருங்கயா, கஞ்சா உள்ள போச்சு வச்சிருக்கானுவா. கஞ்சாவா? அப்பா கஞ்சாவோட ஓட்ட. என்ன சொல்ற? முருடா. நாக் பண்ணடா. என்னடா பாக்குற? இன்னையும் அடிக்கிற. என் பேச்ச கேட்கறவன் தான் அங்க இருக்கணும். செல்ல இருந்து காம்பவுண்ட் வரைக்கும் மொத்தமாக 30 மீட்டர் இருக்கு. டேங்கப்பா 30 மீட்டரா? அவ்வளோ தூரம் எப்படி தோன்றது?
அதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. இது வரைக்கும் 8 மீட்டர் தோண்டிட்டோம். அவ்வளோதான். இன்னும் 7 மீட்டர் தோண்டிட்டு அந்த பெரிய கான்கிரீட் ட்ரைனேஜ் அதை இடிச்ச உள்ள 15 மீட்டருக்கு நடந்தே போயிடலாம். அங்கே இருந்து ரோட் ட்ரைனேஜ் வந்துடும். அது தாண்டினா ட்ரைனேஜ் வழியா அப்படியே காம்பவுண்டுக்கு வெளியே வந்துடலாம். அப்பாடா, இன்னும் நம்ம வெளியவே வரல. இல்லை காம்பவுண்ட் ஏறி குதிக்க தேவையில்லை, தாண்ட தேவையில்லை. ஆனால் அங்கே ஸ்ட்ராங்கான கான்கிரீட் கிரில் இருக்கு. நான் அதை வேற இருக்கணுமா? என்னடா கன்னித்தீவு கதை மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது சரி, அவன் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல சும்மா மண்டை ஆட்டையா? வந்துட்டாங்க விளையாடு. 2 போட்டா ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஃபாலோ பண்ணிட்டு பாட்டு முடிச்சிட்டு இருக்கேன். கசு கிடைக்குதுங்க சார். ஏய் மணி 10 ஆச்சு, தூங்காமலே லேட் இருக்கீங்க இன்னும். கடைசி ஆட்டப்படியா முடிச்சிடறான். இப்போ உள்ள வந்து யார்கிட்ட காட்டுமா உனக்கு? கோவப்பட்டுருக்கா? நீ என்னடா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அதான் எடுத்து வச்சிருக்கியா? இல்லைன்னா கேரம் போர்ட்லேயே அடிச்சுடுவாங்க நம்மள. எடுத்துக்கலாம். அதான் படுத்துருப்பியா? பாய் இல்லாமல் விட. ஏய், என்ன தப்பிச்சு போக பிளான் பண்ணுறியா? பயப்படாத, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா உன்னை தப்பிக்கவும் விட மாட்டேன். சத்தடா. சார், நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கோம் சார். ஒன்னா ரூம் போடுறாங்க, போவேன். என்னமா படம் காட்டுறானுங்க? பாசம் பொங்குதோ? இதெல்லாம் கஞ்சா கடத்தும் போது தெரிஞ்சிருக்கணும். ஏய், நீங்கள தனித்தனி செல்ல போடுறீங்க. எடுவே போ. ஏய், கூட்டி போங்க அவனை. தம்பி, வெளியே வேணா எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஜெயிலுக்குள்ள ஒன்று கொண்டாதான் இருக்கணும். சாப்பிடு சாப்பிடுப்பா. டேய், உடைக்க போற மாதிரி கறி ஈரி போட்டக்கூடாது ஜெயிலில். உடனே கப்பம் வந்துடுவிய. ஏண்டா இப்போதான் வந்திருக்கான் பாவம், போட்டது சாப்பிட்றான். தம்பி சாப்பிடலையா? பசி இல்லைண்ணே. ஜெயிலுக்கு வந்தா யாரும் தான் பசிக்கும். ஆனா நினைச்சப்பெல்லாம் கிடைக்காது, கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்கணும், புரியுதா? சரிண்ணே. என்ன கேஸு? காய்கறி வண்டி தானே லோன் அடித்தோம். ஆனால் அடியில் கஞ்சாவை பதுக்கி எங்களை மாட்டி விட்டாங்கண்ணே. கடத்தல் கேஸு. பேர் என்ன? ராஜேஷ். அவன் பேரு ரமேஷ். ராஜேஷ் ரமேஷ், நல்ல பேர் தான். ஊரில் அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களா? அம்மா மட்டும் இருக்காங்கண்ணே. அம்மா அங்கே இருக்காங்கன்னா நீங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் புரியல. அவங்களுக்கு 2 பேரை விட்டா வேற யாரும் கிடையாது. ஐயோ, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலண்ணா. கேட்குறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கேடா. உனக்கு எப்படா இருக்கணும்? இந்நேரம் உங்கள் அம்மாட்ட இருந்து உங்களை பிரிச்சவன, காய்கறிக்குள்ள கஞ்சா வச்சவன, அவனை கொள்றதுக்காக இந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போய் அவனை குத்தி பழிவாக்கி. அதெல்லாம் நாம எதுவும் பண்ண வேணாண்ணே. நாம பண்ணாம வேற யார் பண்ணுவா? கடவுள் பார்த்து பாருண்ணே. நல்லா பார்த்துக்குவார். டேய் தா சாப்பிடுப்பா. உனக்குலாம் காய்கறிக்குள்ள கஞ்சா வச்சுருக்க கூடாது, கன்று வச்சிருக்கணும். இந்த ஜெயில் சொத்தை தின்னுட்ட ஒட்டப்ப கிட்னின்னு வச்சிருக்கியாடா? நான் சொல்ல உனக்கு புரியுதா? பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஆளுக்கு ஒரு கரண்டி தான்டா. உங்க அப்பா வீட்டு சத்தா ஊத்துறா. அவ்வளோதான்டா ஊற்ற முடியும். போ. ஏய், என்ன இங்க பிரச்சனை? கிளம்பு. தம்பியோட அண்ணன் சாஃபா இருக்கானே. இல்லை, கொடுக்கறத வாங்கிட்டு போகணும், புரியுதா? சரி சார். ஏய், லைன்ல வாங்கல. இல்லை நில்லு. நீ எங்க போற? சார், பீடி தீந்து போச்சு சார், அது மட்டும் வாங்கிக்கிறேன். சரி, போயிட்டு சீக்கிரமா. ஏய், நான் பீடி இருக்கா? கடைசியில என்னையே இங்க வர வச்சுட்டானே. உண்மைக்கு உறுத்தான ஆள்னா உன் அப்பல. உண்மையிலே நீ அவனுக்கு தான் பிறந்தியால? இங்க பாருல, அண்ணாச்சியே நேரில் வந்துட்டாரு.
உண்மையை சொல்லு, அந்த ஜான் எங்க இருக்கான்? அதை விட ரொம்ப முக்கியம் அந்த டாக்குமெண்ட்ஸ். சொல்லிடு, உன்னையும் அந்த பிள்ளைய ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு கிடைக்கல. ஜெயிலுக்கு வச்சு உடனே சாப்பிட்டு சத்தியமாக எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. என்ன வெளியே மட்டும் எடுங்க, நானே கண்டுபிடிக்கிறேன். போதும் அண்ணாச்சி, போதும். இப்பயே செத்துற போறான். எல்லாம் வக்கீல் வா. இனிமேல் அவன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ணாச்சி சென்ட்ரல் ஜெயிலேருந்து ஆளாக இருக்க சொல்லிட்டார். மற்றெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. நீ எங்கே போற? சார், அண்ணன் கிட்ட பேஸ்ட் கொடுக்க போகிறேன் சார். சீக்கிரமா. வெயிட் பண்ணு, சண்டை ஆரம்பிக்கிட்டோம். என்னடா டீயே இதெல்லாம் குடிச்சு நான் எப்படா செல்ல இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? என்னவோ பிளான் இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்டா அப்படி கத்துற? என்ன பிளானு? அப்படி கேளு. இங்க இருந்து எல்லாம் தப்பிச்சு போலான்னு இருக்கும். ஏய், இந்த விளையாட்டுலாம் நான் வரல. என்ன இது தப்பிச்சு போறத விளையாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கியா? எத்தனை கிலோ கஞ்சா கடத்துனீங்க? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? அப்போ இல்லை, தெரிஞ்சுதான் செஞ்சுருக்கேன். நீ பண்ண தப்புக்கு அப்பாவை தம்பியை மாட்டிக்கிட்டான். எல்லாமே தெரியும். எவரு 5 லட்ச ரூபா இருந்தால் விட்னஸாக விலைக்கு வாங்கலாம். கஞ்சாவை காய்கறின்னு நிரூபிக்கலாம். இதெல்லாம் நீ வெளியே போனால் தான் புரட்ட முடியும். நல்லா யோசிச்சு பாரு. இங்கே பாரு, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் எங்களால் செய்ய முடியும். சரி, இப்போ வேலைக்கு ஆரம்பிட்டோம். சரி, ஆனால் என் தம்பியும் என் கூட வரணும். அது அது உனக்கு விருப்பம்னா ரயில் வண்டியிலே வார தாண்டி போற தாண்டி ரயில் வண்டியிலே. என்னடா பாட்டெல்லாம் புதுசா இருக்கு? அது பழைய பாட்டு தான், உங்களுக்கு தான் புதுசா தெரியுது. என்னது? சுருளியோ தெய்வ பெக்காலியா இன்னைக்கு நைட்டே ஜெயில விட்டு தப்பிச்சு போறாங்க. அப்படின்னா ராடை இறக்கிற வேண்டியதுதான். எதுல அமைதியா இருக்கணும். சார் பீடி சும்மா இன்னும் 7 மீட்டர் தோண்டிட்டு அந்த பெரிய கான்கிரீட் இருந்துச்சு. அது இடிச்சு அதுக்குள்ள நடந்தே போயிடலாம்.
கையில இருக்க மொத்த நாத்தம் இங்கதான் இருக்குல்ல? அதோ அங்க இருக்கிற கான்கிரீட் கல்ல அடிச்சா அங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு போக முடியும். ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் சரி. இங்க இருந்து போறதுக்குள்ள நாத்தத்தவே செத்து போயிடும் போலயா? அப்புறம் சும்மா வெளியே போக முடியுமா? அது முடியாது. கஷ்டப்பட்டுதான் ஆகணும். இப்ப கூட கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். என் மேல படுத்திருக்கேன். எந்திரியா கொஞ்சம். வெயிட் இந்த நாத்தம் தாங்க முடியல. சரி சூப்பர் சீக்கிரம் சொல்லு. சீக்கிரமாக சொல்லி அங்க போய் ஏதாவது சமாளிப்போம். என்ன சமாளிக்கிறது? சீக்கிரம் வர சொல்லு. மீதியர் சார் என்னங்கடா சத்தம்? சார் பாட்டு பாடிட்டு இருந்தேன் சார். நான் தான் பாட்டு யாரா உள்ள? சொல்லுங்கடா, யாரா உள்ள? சொல்லடா. யாரா உள்ள? நீங்க என்னடா பண்றீங்க உள்ள? என்னடா பண்றீங்க? அது சொல்றியா? அது என்ன உள்ள கபடியா விளையாண்டுக்கிட்டு இருப்பான். மார்கழி மாசம் அப்படி தான் இருப்பான். இதெல்லாம் நீங்க கண்டுக்கூடாது சார். இதை வளர பிடிச்ச வேற பார்த்துக்கிட்டு சரி. அப்படி கால் துப்பிட்டு வீட்டுக்கு போங்க சார். அன்னைக்கு நீ கட்டி முடியும் போதே தெரியும்டா. நீ வச்சுக்காதீங்க. அப்புறம் துப்பிட்டு போங்க. அதை விட்டுவிட்டு கொஞ்சம் கேரக்டரோட ஒட்டி வாழ்ந்துட்டு அப்பா மூடுங்க. எல்லாரும் ஏன் கூடி இருக்கீங்க தெரியுதா? தெரியல. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். நீங்க எல்லாரும் ஜெயில சுத்தம் பண்ணணும். அப்புறம் முக்கியமா ப்ரோக்ராம் பண்ணணும். யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க சொல்லு. நான் நல்லா பாடுவேன் சார். சொல்லு. என்ன பண்ணுவ? எனக்கு கூட தெரியாது சார். இவன் நல்லா பாடுவா சார். நீ உட்காரு. ஏன் நான் நல்லா பாட மாட்டேனா? நான் நல்லா பாடுவேங்கய்யா. எங்க பாடு. சங்கீத மேகம் சங்கூதும் ஐயா அபசோடமா பாடுறாயா? உனக்கு தான முதல் சங்கூதம். பாத்ரூம்ல பாடுறதா ஏன் பாடி உட்கார்றல. ஐயா இவன் நல்லா பாடுவாயா? ஏலே நல்லா பாடுவியால? பாடுவேன் சார். இதுக்கு முன்னாடி பாடிருக்கியா? ஸ்டேஜ்லாம் பாடிருக்கேன் சார். ஆனா தனியா பாடினதுல என் தம்பி கூட சேர்ந்து தான் சார் பாடிருக்கேன். அது ஒன்றும் இல்லை சார். தொடப்பாட்டு இந்த 2 குரல் நாளைக்கு ஒன்று சேர்த்துச்சுனா கச்சேரி காலகட்டம். ஐயா அவன் 9 நம்பர் செல்லுங்கயா. இவன் 7 இருக்கான். உங்களுக்கு ஆச்சரியப்பட இல்லைடா. எங்க செல்ல கூட்டு போய் நாங்க பண்ண வேண்டியதை பண்ணிக்கிறோம். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒத்திய பாத்துக்கோ. கமிஷனர் மீடியாலாம் வர்றாங்க. ஏதாவது சொதப்புனீங்கன்னா ஐயோ ஏய் நாளைக்கு கமிஷனர் வராரு. சொதப்பிடக்கூடாது. ஐயா நீங்க போகியா. இவன் பண்ணா நாளைக்கு சுதந்திர தினம் நடக்காதியா? ஜாலியா மழை பக்தா நடக்கும். அப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதா நாளைக்கு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்றாரு. நீ அவருக்கு டீ ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்துருவோம் போல. உள்ளே போயிட்டு வர கரெக்டாக 3 நிமிஷம் ஆகுது. அப்போ ட்ரெயின் சத்தம் கேட்டதுலேருந்து நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு இருக்கிற டைம் 10 நிமிஷம். நம்ம மொத்தம் 6 பேர் காம்பவுண்ட் வரைக்கும் போக 3 நிமிஷம். ஸ்டேஷன் வரைக்கும் 3 நிமிஷம். ஸ்டேஷன்லேருந்து ட்ராக் வழியாக ட்ரெயின் ஏற 3 நிமிஷம். வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த ட்ரெயின் போகுது. இதில் தப்பிக்கலன்னா அப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் போகும். 1 வாரம்லாம் தாங்காதுப்பா. ஆமாம் நீ மொத்தமாக சொன்னிய மொத்தம் 9 நிமிஷம் தான் ஆகுது. பாக்கி 1 நிமிஷம். ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா அதை சமாளிக்கத்தான் இந்த 1 நிமிஷம்.
இன்னைக்கு காங்கிரீட் கேட்ட உடைக்கலாம் இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? கம்புங்க போடுவாங்கடா. ஏன்டா உள்ள வாங்க. இல்ல சொல்லு சொல்லு ஏய், உன்னதாடா. இல்லை ஏய் நீ வீட்டுக்கு போலாம உனக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. டேய், கடவுளே. ஏய், பாருடா. போடா. வால வா. எது? டேய் என்ன சார் ஒரு தடவை சாப்பிட்டு வந்துரு சார். சரி போ சீக்கிரம் வா. சுர்லி சுர்லி போதுமா? போ. பார்த்து பண்ணுங்க எல்லாம். சரி சார் சார் ஸ்டேஜ் முன்னாடி சேர் போட வேண்டாம் சார். ஏன்? ஏன்னா பசங்க டான்ஸு கூத்து பாட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால சேரை கொஞ்சம் பின்னாடி போட்டுக்கலாமா சார்? சரி போட்டுக்கோ. சரி சார். புரிஞ்சுதா? சொல்லிட்டீங்க வண்டி சார் சார் அப்புறம் அந்த வேனை கொஞ்சம் பின்னாடி போட வேண்டி வரும் சார். அந்த வேனை கொஞ்சம் தள்ளி விடுங்க. ஏலே அந்த வேன் நகத்துல பின்னாடி நகத்திக்கோ. சார் நான் போய் பார்க்குறேன். சரி போ. வா வா வா, வீல நல்லா உடைச்சு வா. வா வா, வாங்க வாங்க. லெஃப்ட் வாங்க சார். வாங்க வாங்க வாங்க. வல்ல 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 வாங்க வல்ல வாங்க வல்ல வாங்க 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 வாங்க. வாங்க சார். வாங்க சார். சார் நான் 2 அடி வாங்க சார். மேலே ஏறி குடியேட்டேன். எதுக்கு? வேன் மேலே ஏறி தப்பிச்சு போறதுக்கா? சார் நான் போய் மேலே ஏறி சொன்னா சார். ரூல்ஸ் படி நிப்பாட்ட கூடாதுடா. போடா. சார் ப்ளீஸ் சார். சார் 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 பாத்தியா எல்லாம் ஒன்னா நம்ம கிரிமினல்ஸ் உன்னை போட தான் இறக்கியிருக்காங்க. உன்னை கெட்டு போல எல்லாம் உண்மையும் சொல்லிடு. சூப்பர் கிட்ட நான் பேசுறேன். சரி, அவன் எவ்வளோ பெரிய சூனாவா கூட இருக்கட்டும், அவன் சங்க அறுத்து போட்டு தப்பிக்கிறான். வரட்டும்.
முடிக்க எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க ஏன் துரையை அனுப்புனீங்க? யோ சேது முடிக்க மத்த 2 பேரும் போதும். ஆனா ஜானி டாக்குமெண்ட்ஸை பத்தி தெரியணும்ல, அதுக்கு தான் துரை அனுப்பிச்சிருக்கோம். இவங்க 2 பேர்த்தையும் வேற செல்ல போடு. டேய் உள்ள போடா. போ. இப்போ ட்ரெயின் சத்தம் கேட்டதுலேருந்து நாம் தப்பிச்சு போகிறதுக்கு இருக்கிற டைம் 10 நிமிஷம். யோசிக்க டைம் இல்லை, சீக்கிரம் வருங்க. போ நீ போ. நாங்கள் எல்லாம் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ்ல தப்பிக்க போறோம். நீ வரதுனா வா, இல்லாட்டி மூடிட்டு எங்கேயாச்சும் போ. வாங்கடா. அவர் சீக்கிரம் தப்பிக்க விட்டுருவேன். சீக்கிரம் நீ 10 மணி பார்க்க வர்றேன். வாங்கடா.
ஏய் எந்திரியா, ரவுண்ட்ஸ் போலாம். எந்திரி. கருப்பா, என்னடா யாரையும் காணா? ஏய், யார் மேல விசில் அடிக்கிறோம்? என்னையா சொல்றீங்க? பாருங்க சார், நான் ஒன்றும் பண்ணல சார். அவங்க தான் சார் 6 பேர் தப்பிச்சு போறாங்க சார் ஹம்சபர் எக்ஸ்பிரஸ்ல. அது பாருங்க சார், போயிட்டு சார், புடிங்க சார். போதும் போதும் சார். சார் புடிங்க சார். சார் ஆட்டடாடி புரியா. அப்படியே வாங்க. புரியா.
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போச்சுடுவா. இல்லை வேணாம் சார், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் சார். ஒரு வேலை ஏதாச்சும் சொதப்பிட்டு ஏற முடியல. விளையாட எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடணும். சார் இங்க ரயில்வே ஸ்டேஷன் பூரா தேடிட்டோம். இங்க ஒரு பையிலையும் காங்கலையே சார். அந்த ஒத்தாளை நீங்க பிடிச்சிட்டீங்களா? குட்டி கையில் கூட்டிட்டு விழிஞ்சதுக்கு வந்தார். நாங்கள் ஹார்பர் பக்கத்தில் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்தோம். பெங்காலியோட ஃப்ரெண்டு பர்மாவில் இருக்கிறதுனால மருதுவும் பெங்காலியும் அங்கே போயிட்டாங்க. ராஜேஷும் ரமேஷும் வெளியே வரதுக்கு உண்டான எல்லா ஏற்பாட்டையும் நாங்கள் பண்ணிட்டோம். நாங்கள் போயிட்டுருக்கிற இந்த போட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்ரீலங்கா போயிடும். அப்புறம் அங்கே இருந்து ஆஸ்திரேலியா. நாங்கள் அங்கே ஒரு புது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்க போகிறோம்.